மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. கடந்த 29ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பட்ஜெட் மீதான விவாத உரையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு குருஷேத்திரத்தில் அபிமன்யுவின் சக்கர வியூகத்தில் 6 பேர் சிக்கினர். நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ததில் சக்கர வியூகத்திற்கு பத்ம வியூகம், அதாவது தாமரை என்றும் பெயர் உண்டு என்பதை அறிந்து கொண்டேன். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு புதிய சக்கர வியூகம் உருவாகி இருக்கிறது. அதுவும் ஒரு தாமரையின் வடிவத்தில். அதன் மையத்தில் 6 பேர் உள்ளனர். மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் தோவல், அம்பானி, அதானி என மத்திய பாஜக கூட்டணி அரசை கடுமையாக தாக்கியிருந்தார். அது சமூக வலைத்தளங்களிலும் விவாதமானது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் உரைக்காக அமலாக்க இயக்குநரகம் தன் வீட்டில் சோதனையிட திட்டமிட்டிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன் எக்ஸ் பக்கத்தில் வெளிப்படையாக இருவரில் ஒருவருக்கு என் சக்கரவியூக பேச்சு பிடிக்கவில்லை. அமலாக்கத்துறைக்கு உள்ளே இருக்கும் நலம் விரும்பிகள் சிலர் அமலாக்கத்துறை என் வீட்டில் சோதனையிட திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அமலாக்க இயக்குநரகத்தை 2 கரங்கள் நீட்டி வரவேற்க காத்திருக்கிறேன். டீயும் பிஸ்கட்டும் என் செலவு என விமர்சித்து குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தியின் இந்த பேச்சு வைரலாகியதை தொடர்ந்து பாஜகவில் பெரும்பான்மையான மத்திய அமைச்சர்கள் ராகுல் காந்தி ஏன் பயப்பட வேண்டும், அமலாக்கத்துறை விசாரணை என்றால் எதற்காக பயப்பட்டு இந்த பதிவை போட வேண்டும் என்று கடும் விமர்சனத்தையும் பதிவு செய்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.